அடுத்தடுத்து ஒவ்வொரு கப்புள் வருவாங்க, அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. யாரு வந்தாலும் கரெக்டா அந்த வாட்டர் ஃபால் போயிட்டு கீழே பார்க்கும்போது தன்னை அறியாமலே குதிச்சிடுறாங்க. இது நிஜமாவே ஏதாவது ஆவியோட செயலா, இல்ல நிஜமாவே சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வராங்களா, இல்ல கடைசியா ஒரு தடவை நல்லா வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹோட்டல்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து இந்த சீன் கட் பண்ணா அதே 1900ங்களுக்கு முன்னாடி நீங்க வரணும். இங்க என்ன நடக்குதுன்னா, கொலம்பியால இருக்கிற பழங்குடியினர் அங்க இருக்கிற காட்டுல வசிச்சுட்டு வராங்க. தான் செத்து போகணும்னா வாட்டர் ஃபால்ல இருந்து தான் கீழே செத்து போகணும். அப்படி செத்து போகிறப்ப அவங்க தன்னைத்தானே கழுகா மாத்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை அங்க வச்சிருக்கிறாங்க. அதனால யாராவது சாகணும்னு நினைச்சாவோ, இல்ல யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னாலோ, இல்ல ஒருவேளை இந்த ஜீவ சமாதியில அடைவாங்க இல்ல பாத்தீங்களா, அந்த கடவுள்கிட்ட எல்லாம் போக போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எகிப்திய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி இங்க கொலம்பியால அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து மேல இருந்து குதிக்கும் போது கழுகா மாறிடுவோம், கடவுள்கிட்ட சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அதன் பிறகு காலம் மாற மாற இது இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஹோட்டலும் கட்டியிருக்கிறாங்க.